சிவன் சொத்து கொலநாசன்றது அந்த திருநீர் கிடையாதுங்க ஐயா. அந்த திருநீர் கொடுக்கறதே நாம் சிந்தாத தரிச்சுக்கணுன்றதுக்காகத்தான். அதை தரிச்சுக்கிறது, மேலே அள்ளி பூசிக்கிறது, உங்கள் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறது, அவங்களுக்கும் பூசை வைக்கிறது, இது ரொம்ப நல்லது. இதை வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா அது தப்பு. சிவன் சொத்து கொலநாசன்றது என்னன்னு சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ இந்த பழமொழிகளை அபத்தமாக எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர். ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா எல்லாம் சொல்லுவீங்க. அது எப்படி ஊராம்பிள்ளையை நான் ஊட்டி வளர்க்குறேன், என் பிள்ளை வளர சொல்ல பார்க்கலாம். இதை இப்படி ஆகிடும். அது ஊராம்பிள்ளை யாரு? நான் கட்டி கொண்டுகிட்டு வர பெண்ணு. அந்த ஊராம்பிள்ளைக்கு கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது நான் ஊட்டி ஊட்டி வளர்த்தா என் புள்ள தானாக வளரும். ஊராம்பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானே வளரும். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. அது எப்படி யாருன்னா சொல்லுவாங்க, என்னது? வலது கை பந்திக்கு முந்தும், படைக்கு பிந்தும். வில்லு விட்டாலும் சரி, கத்தி எடுத்தாலும் சரி, குத்த போனாலும் சரி. அப்போ வலது கை மாதிரி இருக்கணும்டா நீ. இதை விட்டுட்டான். எல்லா பழமொழியும் இந்த மாதிரி தான் கெடுத்தாங்க. சிவத்தினுடைய குலம் நம்மளுக்கு சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறும் ஆதமிலின் ஆயேனே அல்லலறுத்து ஆண்டு கொண்ட பேதை குணம் பிறருருவம் யான் எனது என்று உரைமாய்த்து கோதில் அமுது ஆனானே குலாவுதில்லை கண்டேனே. சிவத்தை வணங்கினா என் கொலை நாசம். ஏன்? ரெண்டாவது, எனக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணுன்னு ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்களா? அது எப்படி? அப்போ ஒன்றா தானே கோயிலில் இருக்கணும். அரியும் அரியும் தெரிஞ்சுக்க, சிவம் ஒன்று. இது அறியலையா? உன் வாயில மண்ணு. ஏன் மண்ணு? செத்தா குழியில் போடுவாங்க, வாயில் வாக்கரிசி மண். அப்பா என் குடும்பத்திலே என் வம்சத்திலே வந்து பெறன்ட்டு போடுவாங்க அந்த மண்ணை. அப்போ எனக்கு அது கிடையாது. ஏன்னா நான் பிறக்கவும் போகிறதில்லை, இறக்கவும் போகிறதில்லை. என் கொலை நாசு. சிவன் சொத்தாகிய நான் கொலை நாசமாக போச்சு. சிவன் சொத்து கொலை நாசம். அப்போ அறியும் சிவம் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணு. சிவத்தை வச்சு பூஜை பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சுல்ல, அதுக்கப்புறம் ஏன் சிவத்தை வச்சா கஷ்டம், கொடை வைக்க வேணாம், திருவாட்சி வைக்க வேணாம்னு யார் சொன்னாலும் நீ ஏன் கேட்கறேன்னு கேட்டேன். சிவத்தை வைக்கிற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சு இல்லம்மா. ஏன்னா உன்ன மாதிரி என்ன மாதிரி பணக்காரங்க கும்பிடுற சாமி அது. உண்மை. இந்த வகையில் நாம தான் செல்வந்தர்கள். சிவத்தை வணங்க நாம தான் செல்வந்தர்கள், கோட்டீஸ்வரன். அதை அடைய முடியாது. வைரம் யாராண்டமா இருக்கும்? பணக்காரங்கிட்ட தானே இருக்கும். அந்த மாணிக்கம் யாராண்ட இருக்கும்? செல்வந்தனை தானே இருக்கும். அதுபோல உயர்வான அந்த மாணிக்கம், மரகதம், பச்சம், கோமேதகம், புஷ்பராகன்ற நவரத்னங்கள் நம்ம கிட்ட வந்து இருக்குது. இதை என்ன வித்தியாசம்? எதில் வச்சா என்ன? நீ வச்சு எப்படி ஒன்றாலும் சாமி கும்பிடு. சிவத்தை கும்பிடுறதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணுமா. அந்த புண்ணியத்தினுடைய பலன் இருந்தால் தான் கும்பிட முடியும். அந்த வகையில் கோட்டீஸ்வரினி.